மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாலை வேலையிலும் கூட ஆண்டவரே சோத்திரம், உடைய நாமத்தில் நாங்கள் மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம். இதோ ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவரை கடந்து வந்திருக்கிறோம்மா. ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே சோத்திரம், உடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை எங்கள் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை யாராருக்கு என்னென்ன தாழ்ந்து இருக்கிறதோ ஆண்டவரை அந்த தாழ்ந்து வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோத்திரிக்கிறோமையா, சோத்திரிக்கிறோமையா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு நீ என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீர்களோ ஆண்டவரை சித்தத்தை நிறைவேற்ற தேவன் திருவை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோத்திரம் பண்ணுகிறோமையா. ஆண்டவரே நம்ம சத்தியத்தை அறிவிக்கிற வேலையிலே ஆண்டவரே சத்தியத்தை நன்றாய் கேட்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை தகப்பன் தாமே ஆண்டவரை கொடுக்கப்படுகிற ஆண்டவரை கைப்பொழுதிய ஒவ்வொருமையா இதை வாங்கி வாசிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை மகனோடு தேவன் பேசும்படியான ஜெபிக்கிறையா. மெய்யான தேவன் இயேசுதான் என்று அவர்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை தகப்பன் ஆண்டவரே சோத்திரம். இந்த நாள் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை ஞானத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரை ஞானமாய் பேச முடியாத ஞானத்தின் ஆவியங்களுக்கு உண்டாகும்படியான ஜெபிக்கிற ஆண்டவரை தகப்பன் ஆவியங்களை ஆண்டவரை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம் ஆசீர்வதிக்கும்படியாக சோத்திரிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாள் ஊழியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறாங்க. இந்த நாம மகிமைக்கு எங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சொந்தம் கொள்ளவா தயங்கிடாதே தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததே. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை மக்களுக்கு இயேசு நாமத்தினால வாழ்த்து தெரிவிக்கிறோம். நாட்களில் கத்தரின் வாசல் சபை மூலமாகவும் வர்ண ஊழிய ஐக்கியம் இது மூலமாக இந்த பக்கம் வந்துருக்கிறோம். இப்போ பாட்டு கேட்டோம். இயேசுவின் அன்பு இன்று மாறாத அன்பு. இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். என்ன ஒரு அன்பு! நாம் பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மருத்துவனால இந்த அன்பை விளங்க பண்ணினார். ஒரு மனுஷன் தப்பு செய்தா, ஒரு பாவம் செய்தா தண்டனை அவனுக்கு தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை அவர் சுமந்துகிட்டார். எல்லாரும் தண்டனையும் அவர் தம்முடைய சரித்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அன்பு இயேசு கிறிஸ்து 29 மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க மாத்திர அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்திலிருந்து அந்த விடுதலை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் சொல்றாரு, இவ்வளவாய் இந்த அன்பு கொண்டு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பார்க்குறார். அன்னைக்கு இயேசுவை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். இந்த நாளாகிலும் நீ மனம் ஏற்றுக்கொண்டால் நலமாக இருக்குமே. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த மாநில போன போதிய மக்களை ஆண்டவா இந்த நாளாகிலும் உங்களுக்கு குறைபாடு கேட்ட இந்த நாளாகிலும் நீ மனம் திரும்ப ஏற்றுக்கொண்டால் நலமாக இருக்குமே. இந்த காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் வேதத்தை பைபிளில் சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சூரிய வெப்பத்தை பார்க்குறோம். ஏசியால் வாசிக்கும் போது சூரிய வெப்பம் 7 மடங்கு சந்திரன் வெப்பம் சூரிய வெப்பத்தை போல இருக்குமா. இதே வெயில் என்றோம். மல்லிகை வாசிக்கும் சொல்றாரு, சூரியனை போல எரிகிற நாள் வரும், வேறையும் கொப்பையும் வைக்காது இருக்கும். வர காலம் ஒவ்வொரு காலமும்
தீமையான காலம், ஆபத்தான காலம். இந்த காலத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி நாம் தப்பிக்கொள்ள வேண்டும். இப்போ சொல்கிறாங்க, இந்த கடல்லேருந்து என்ன அது மாதிரி அது ஒரு வரப்போகுது ஒரு கடல்லேருந்து, அதனால பெரிய பஞ்சம் உண்டாகும். பலவிதமான இந்த ஆபத்தான இந்த நாட்களில் அவன் தப்பித்துக்கொள்ள ஒரே வழி. சகிதகர் சொன்னார், குமாரும் கோபமும் இல்லாமலும் வழியில் அழியாமல் இருக்கும்படி அது பார்த்துக்கு முத்தம் செய்யுங்க. எத்தனை துன்பங்கள் நம்மை இந்த போதும் நீண்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை தூண்டும் போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் நீண்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை தூண்ட போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருந்தும் எங்கள் இயேசு பெரிய அற்புதரே. உலகத்தில் இருந்தும் எங்கள் இயேசு பெரிய அற்புதரே. உண்மையாவரை தேடும் யாவர் இயேசு அற்புதர். உண்மையாவரை தேடும் யாவர் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியை, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தி, நற்செய்தி என்று சொல்லப்பட்ட அந்த நற்செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அந்த நற்செய்தி என்னென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதே அந்த நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து 30 வயது வரை அவருக்காக வாழ்ந்தார். அதன் பிறகு 33 வருடம் தேவன் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலே நமக்காக சிந்தினார் என்று பார்க்கிறோம். அவர் பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். பலவிதமான நன்மைகள் என்ன நன்மைகள் கேட்டால், ஏராளமான நன்மைகளை இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து 33 வருடம் நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வியாதிஸ்தர் எப்படியாப்பட்ட வியாதிஸ்தராய் இருந்தாலும் அவர்களை சுகமாக்கி இருக்கிறார். நீண்ட நாட்களாய் 38 வருஷமாய் கடியாய் இருந்ததை சுகமாக்கி இருக்கிறார். 18 வருஷமாய் ஊனியாய் இருந்த ஒரு பெண்ணை சுகமாக்கி இருக்கிறார். 12 வருடமாய் பெண்ணானவள் உதிரப்போக்கினால் காணப்பட்ட அந்த பெண்ணை கூட சுகமாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிற தேவனாய் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசி சொட்டு வரை இந்த பூமியிலே நமக்காக சிந்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமா நான் கலங்கிடவே
நாம் சோதனம் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் வாசல் சபையின் சார்பாகவும் பரலோக ஒளியின் ஊழியர் சார்பாகவும் சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, நல்லா இருங்க அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை நாங்கள் அப்படியே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம். அந்த நற்செய்தி என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் மரிப்பையும் உயிர்ப்பையும் வருகையும் குறித்து சொல்ல ஒரு நற்செய்தி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீது ஊரிலே மனிதனாக பிறந்தார். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக பிறந்திருக்கிறார் என்று லூக்கான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் பிறந்தது எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக. சரி, அப்படியே அவர் பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிறார். கிட்டத்தட்ட 12ஆம் வயதிலே வேத பண்டிதரோடு பரிசுத்த வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கிறதுங்கிறதை அவர்களோடு கலந்து பேசி கொண்டு வருகிறார். இப்படி கற்று தேர்ந்துகிற ஒரு மனிதனாக, ஒரு பூரண மனிதனாய் வரும்போது கிட்டத்தட்ட 30 வயது வருகிற வழியிலே யோவான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் பெறுகிறார். அப்படி ஞானஸ்தானம் பெறுகிற வேளையிலே அவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். இறங்கி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அவர் கிராமங்கோடு சுற்றி திரிந்து நன்மை செய்கிறார். குருடர்கள் பார்வையிட, செவிலிகள் கேட்க, முடவர்கள் நடக்க, குஷ்டரோகி சொஸ்தமாக, பிசாசின் பிடிநிறுத்தவர்கள் விடுதலை பெற, பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை பெற, இப்படி பல நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். மட்டுமல்லாமல் மரித்தவரை உயிரோடவும் எழுதச் செய்தார். எதற்காக இப்படிங்கிறதை பரிசுத்த வேதாகமம் சுட்டிக்காட்டு என்று சொன்னால், இந்த மனிதன் சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நீ சுமக்க தேவையில்லை. உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் துக்கம் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் இயேசுவின் காயங்களால் சுகமானோம், சுகமானோம். நற்செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் நற்செய்தி என்னவென்றால், இயேசு ஜீவிக்கிறார். அந்நாளிலே ஜீவித்த ஜீவனுள்ள தேவன் இந்நாளிலே ஜீவிக்கிறார். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் வந்து எங்களுக்கு ஆதியிலே வந்து இப்படிப்பட்ட இயேசுவை பற்றி சொன்னார்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இறைபாடுகளை தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொன்னார். நாங்களுக்கு அந்த நேரத்தில் கேட்கும் போது எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்கு. என்ன இந்த மனிதர்கள் வந்து பூச்சை விட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இவங்க பேசுகிறார்களே, இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, குடும்பம் இல்லையா என்று நாங்கள் அந்நாளில் நினைத்தது உண்டு. ஆனால் இந்நாளிலே அதோட அறிவை இப்போதான் எங்களுக்கு புரியுது. இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையானது எங்களை இருதயத்தில் தொட்டது. அவங்க சொன்னதுபடி அந்த ஆலயத்துக்கு நாங்கள் சென்றோம். அந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை புதுமைப்படுத்தி கொண்டே அவர் வார்த்தையானது, இயேசு வார்த்தையானவர் எங்கள் வாழ்க்கையிலே வந்தார். அவர் வந்த நிமித்தமாக எங்கள் உள்ள பாவங்கள் எல்லாம் அகன்று போனது. நாங்கள் பல பாவத்திலே நாங்கள் அகப்பட்டு இருந்தோம். அந்த பாவம்லாம் எங்களுக்கு நீங்கி போனது. மறுவாழ்வு அவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்.
எங்களுடைய இருதயங்களை சுத்தகரி செய்தார். எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து எங்களை எப்படி வாழணும் என்று வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு தினமும் எங்கள் அதிகாலை வேளையிலே நாங்கள் அவரை தியானிக்கிற போது ஒவ்வொரு நாளும் எங்களோட மனமுட்டு பேசினார். எங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தினார். உனக்கு ஒரு சமாதானம் உண்டாகுவதாக சொன்னார். நீ யாவரிடத்திலையும் சமாதானம் கொள்ளு என்று சொன்னார். அந்த சமாதான வழியாக நான் எல்லாருக்கும் கடந்து போகும்போது அது வாழ்க்கையே எனக்கு ஒரு புதுவையாய் மாறியது. இப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சமாதானம் ஏற்பட்டது. நாங்கள் யாரிடத்துலையும் போனாலும் அந்த சமாதானத்தை பற்றியே பேசுவோம். யாரிடத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் கோபங்கள் வந்தாலும் அந்த வார்த்தை எங்களுக்கு முன்பாக வந்து சமாதானம் கொள்ளு என்ற வார்த்தை வரும்போது எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் எங்கள் கோபத்தை அடக்கி கொண்டு அவங்க இடத்துல நாங்கள் சமாதானம் கொள்ள இப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு ஒளிமயமாக அந்த இயேசு கிறிஸ்து மாறினார். அந்நாள் மட்டும் செய்த வார்த்தை இல்லை, இந்நாளிலும் செய்திருக்கிறார். அந்நாளிலே சுத்தப்படுத்தினவர் எங்கள் வாழ்க்கையிலையும் அவர் வந்து ஒரு ஒளிமயமாக மாற்றிருக்கிறார். எங்களோட பாவ வழக்கத்திலிருந்து எங்கள் சங்கதியாக அகப்பட்டிருந்த பாவத்திலிருந்து நீக்கி எடுத்து எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்துக்கிறார். அவர் இரத்தத்தை எங்கள் பாடம் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைத்தது. இன்றைக்கு எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் வாழுகிறோம். அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து கொண்டு வருது. அந்த சமாதானம் உங்களுக்கு கொடுக்கணும் என்ற வாஞ்சியோடு தான் நாங்கள் இந்த வீதியிலே வந்து எல்லோரும் ஒருமனமாக உங்களை கூப்பிடுகிறோம். எங்களது வெளி நோக்கங்கள் வேற எதுவும் இல்லை. எங்கள் நோக்கங்கள் எல்லாமே தான். அந்நாளிலே நாங்கள் அகப்பட்டு இருந்தோமே, பாவத்தில் அகப்பட்டு இருந்தோமே, நாங்கள் இந்த பழக்க வழக்கத்தில் அகப்பட்டிருந்தோமே, எங்கள் சங்கதி அகப்பட்டதாக இருந்தது. அந்த சங்கதியை மீட்டெடுத்து எங்களுக்கு சுபவாழ்வை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்காக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் பெற்ற சமாதானங்களும் நீங்களும் பெறணும் என்று அதோடு வாஞ்சியோடு தான் வந்திருக்கோம். வேற எந்த உள்நோக்கம் கிடையாது. நல்லோர் பொல்லோர் மேல் யாவர் மேல் என் ஆவியை ஊத்துவேன் என்ற அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும் என்று தான் அந்த வீதியிலே வந்து நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரி உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வந்த ஆண்டவர் சுவந்தை அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்லாண்டவர் சுவந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்லாண்டவர் சுவந்தை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடமூற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம். எங்கள் அன்பான இயேசு நாமத்தினாலே வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்காக ஆண்டோடைய வார்த்தையில சொல்ல வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் இது போன்ற வந்து ஊழியம் பண்ணுறோம், கிண்டல் பண்ணிக்கிறோம், வெறுப்பேற்றுக்கிறோம், கேலியெல்லாம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பண்ணிக்கிறோம். இருந்தாலும் எங்களை ஆண்டவர் மன்னித்து எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆண்டவர். மனுஷனாக பிறந்தவங்க யாருமே பாவம் பண்ணாதவங்க இல்லை, எல்லாரும் பாவம் பண்ணுறவங்க தான். எல்லா பாவங்களையும் மன்னிக்க இயேசப்பா வல்லவராக இருக்கிறார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா நம்புங்க. உங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மனமாற சொல்லுங்கள், மனம் திறந்து ஏசப்பா கிட்ட பேசுங்க. எங்களை போல மனுஷாக பேசாதீங்க. உங்கள் பாவங்கள் எதுவானாலும் ஏசப்பா
உங்கள் ஊழியக்காரங்க வந்து சொல்கிறாங்களே எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிப்பீங்களா, எங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்களா சொல்லுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா பாவத்தையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வரப்போகிறார். கூடிய சீக்கிரம் வரத்தான் போகிறார். ஆண்டவர் கண்டிப்பாக வரப்போகிறார். வந்து உங்களை எல்லோரும் சந்தோஷப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அவர் உங்களோட பிள்ளைகளாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் போல நல்ல கடவுள் இல்லை. இந்த உலகத்தில் உத்தமர் என்றால் அந்த இயேசப்பா ஒருவர் தான். உன்னதமான கடவுள்னா ஒருத்தர் தான் கடவுள். இயேசப்பா நல்லவராகவே இருக்கிறார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதம், குடும்பத்தின் காரியங்கள், கண்ணீர்கள், கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத நேசர். அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் கைவிடவே மாட்டார். நான் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவேன் சொன்ன ஆண்டவர் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாரும் சந்தித்து உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் வல்ல பெரும் காரியங்களை செய்வார். ஆண்டவரை நம்புங்க. அவரை நம்பி நீங்கள் விசுவாசிக்கணும். எல்லா வார்த்தைகளையும் கேட்டுட்டு ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொன்ன நீங்கள் கேட்ட எல்லாரும் உங்களுக்கு அந்த காரியங்கள் பலிக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்காமல் அவரை மனசார ஏற்றுக்கொள்ளணுமா கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் எல்லா காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதி சீக்கிரத்தில் வர வல்லவராக இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவரை எப்படி சொல்றேன் என்னன்னு சொல்லு நீ செய்ததை. என் பேர் அமுதா பிரிஸ்கிலா. நான் சின்னாடிமாடு பகுதியில் கொடுங்கையூர் பகுதியில் இருக்கிறேன். நான் அந்த இடத்துல வந்து எங்கள் தலைமுறை 3-4 தலைமுறையாக இருந்தோம். நாங்கள் யாரும் ஆண்டவர் அறியாத ஒரு ஜனங்களாக இருந்தோம். இந்த நேரத்தில் என்னை வந்து தேவன் தொட்டார். எப்படின்னா என்னுடைய மகள் வந்து பிறக்கும்போது நாங்கள் அவள் மாதமாக நான் வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் ஒரு 7 மாதம் இருக்கும்போது திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அப்போ போகும்போது அங்கே சொல்லிட்டாங்க குழந்தை வயிற்றுலேயே இறந்து போச்சு, காப்பாற்ற முடியாது, குழந்தைய வெளியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ ஆண்டவரை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, சபைன்னு தெரியாது. ஏன்னா அப்போலாம் அதில் ஒரு கிராமம் மாதிரி இருந்துச்சு எங்கள் ஊர். சில பேர் இப்போ நாங்கள் எப்படி வந்து உங்ககிட்ட நின்று சொல்கிறோமோ ஆண்டவரை பற்றி அந்த மாதிரி என்கிட்ட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஏசப்பாண்ட வேண்டிக்குமா சொல்லுவாங்க. நான் வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்து வந்ததுனால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறத மட்டும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து ஆண்டவர் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க. அந்த நாளில் பாடி தெருங்களில் பாடி ஏசப்பா பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் எவ்வளவோ கதறி பார்த்தோம், எனக்கு அந்த விடுதலை இல்லை. நான் என்னை வந்து சீரியஸான கண்டிஷனில் ஐசியூவில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைய ஆப்ரேஷன்றதுனால இந்த 2வது குழந்தை இறந்து போச்சு, வயசில் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எவ்வளவோ கதறின காரியம் ஒன்றுமே எனக்கு கைக்கூடி வரலை. அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஏசப்பா சொன்னாங்களே சொல்ல. அந்த நேரத்தில் எனக்கு ஏசப்பாவை தான் கூப்பிடணுன்ற ஒரு உணர்வு உள்ளே வந்ததுனால நான் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆண்டவரே எனக்கு எப்படி சொல்லணும் தெரியாது, வேண்டிக்கணும் தெரியாது. ஆனால் எனக்கு இந்த குழந்தை வேணும் ஏசப்பா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் ஏசப்பா சொல்லி நான் ஏசப்பாவை நோக்கி அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில் நான் ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் நிற்கலை, வயிறெல்லாம் வீங்கிடுச்சு. ஏன்னா குழந்தை உள்ளே இறந்துடுச்சதுனால வயிறெல்லாம் வீங்கி நிற்க கூட முடியாது. அந்த தரையில் படுக்க கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார்.
மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எனக்கு 22 வயதில் பார்த்தீங்கன்னா 22 வயதுக்குள்ள எவ்வளோ போராட்டமோ அவ்வளோ போராட்டத்தை பார்த்தாச்சு. ரொம்ப வறுமை, கஷ்டம், கண்ணீர், சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ரொம்ப போராட்டத்தில் வாழ்ந்துருந்தோம். அந்த 22 வயதில் எல்லாமே ஒரே கடவுள், ஒரே தேவன் தான் நாங்கள் இருந்தோம். எதுக்குமே நாங்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க மாட்டோம். ஆனால் அந்த இந்து காரியங்களுக்கு மட்டும், அந்த கோயிலுங்களுக்கு மட்டும் பார்த்தா அதுக்கு மட்டும்தான் எங்கன்னா வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி அதுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். சாப்பாடு கூட சரி கடன் வாங்க மாட்டோம். பிள்ளைங்க படிப்புக்கு கூட கடன் வாங்க மாட்டோம். ஆனால் அந்த இந்து காரியங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கடன் வாங்கி அதுக்காக செய்வோம். அதுக்கு அந்த கடன் அடைக்க ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வந்துடும். அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தற்கொலை எண்ணம், வாழணுன்ற நிம்மதி இல்லை, தற்கொலை பண்ணிக்கணும் அந்த எண்ணத்துல தான் நான் அதிகமாக இருந்தேன். ரொம்ப தற்கொலை எண்ணம் தான் எனக்கு. ஏன்னா பிள்ளைகளை எங்களால் காப்பாற்ற முடியல, பிள்ளைங்களுக்கு நல்ல ஆதாரத்தை கொடுக்க முடியல, நல்ல படிப்பை கொடுக்க முடியல. ரெண்டாவது குடும்பம் எனக்கு ஒரு பலகீனம் உடம்புல. ஒரு 2 வருஷமாக ஜுரத்தில் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னோடய மூத்த மகளுக்கு காது கீழே ஒரு கட்டி வந்தது. அது வரப்போது மூக்கு வழியாக ஒரு ரத்தம் இருந்தது. இது பக்கத்தில் இருந்த ஒரு சர்ச்சைக்கு போகிற சகோதரி என்னன்னு சொன்னாங்க. ஏற்கனவே 2 முன்னாடி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஜுரத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, வறுமையில் இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, நான் தற்கொலை எண்ணத்தில் இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் நான் கேட்கல. ஆனால் என் மகளுக்கு அந்த கட்டி அந்த வரும்போது தான் நான் இப்போச்சு மூக்கு வழியாக ரத்தம் வரும்போது நான் இப்போச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகிறது வழி இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத விட அந்த பஸ் அளவுக்கு காசு கிடையாது. அந்த நிலைமையில் இருந்தோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், சின்ன ஸ்டாண்டி சொல்லுவாங்க, அங்கே கூட்டு போனோம். அங்கே கூட்டு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணு சிவிலாக இருக்குது, நீங்கள் பெரிய ஸ்டாண்டி தான் கூட்டு போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் பிள்ளைக்கு பார்த்தா ரத்தம் மூக்கில் ஊற்றிட்டு இருக்குது. அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு கூட்டு வந்தேன். எங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் அசட்டியாக இருந்தேன். அந்த நேரத்துக்கு நான் என்ன சொன்னேன், என்ன இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பேருக்கு வா, அது நல்லா ஆகிடும் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வரல, என் பொண்ணை கூட்டு போங்கண்ணே. எங்கள் பொண்ணை கூட்டு போனாங்க. அன்றைக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, சர்ச்சைக்கு போய்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கில் அந்த ரத்தமும் காது வழியாக அந்த கட்டி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அப்போவே எங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு இப்படி இந்த அளவுக்கு நம்மளை மறுநாள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு போகாத அளவுக்கு இந்த கடவுள் செஞ்சுருக்கிறாரு சொல்லி அந்த விசுவாசம் உள்ள இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு நான் பாரம்பரியத்தை விட முடியாதனால என்ன பண்ணேன், சபைக்கு போட்டு நான் அதை இது பண்ணுறேன். மறுபடியும் எனக்கு நான் அந்த எனக்கு பாரம் வேதனை நல்ல இப்படி பண்ணியிருக்கிறாரு. ஒரு வாட்டினாச்சும் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்ப்போம், என்னதான் நடக்குது பார்ப்போம். ஏன்னா இப்படி அப்படி போயிட்டு வந்த பொண்ணு இன்றைக்கி நல்லா இருக்கிறாரு அது சொல்லிட்டு ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனோம். போக போக நான் இப்போச்சுன்னா எங்களோட கஷ்டம், அங்கே கேட்குற வார்த்தைகள் என்ன வார்த்தைகள், அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியே இருக்கிறவர்களும் அந்த வார்த்தைகள் தெரியாது. இந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது தான் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள் என்னன்றது. ஏன்னா வெளியே இருக்கிறவர்களும் நம்மளுக்கு நம்ம எல்லாமே இது புரியாது. எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறதுன்னு புரியாது. ஆனால் சர்ச்சுக்குள்ளே போகும்போது தான் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் என்ன ஆகுது, நம்மளுக்கு வார்த்தைகள் அது எப்படி வாழணுன்றது அது கற்றுக் கொடுக்குது. அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு மாறுதல், ஒரு சமாதானம் கிடைக்குது.
ஒரு நிம்மதி கிடைக்குது, பிள்ளைங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்க முடியுது, பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியுது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பொருள் ஒளி ஊழியர்களுக்கும் அருமையாய் அருகாமிருக்கிற சபை ஆகிய கர்த்தருடைய வாசல் எங்களுடைய நேசமிகு அருமையான சகோதரர்களுடைய சார்பாகவும் அவருடைய குடும்பத்தார் சார்பாகவும் அவருடைய ஊழியர்கள் சார்பாகவும் அவருடைய சபையார் சார்பாகவும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கவும் சந்தோஷமாக இருக்கவும் உங்கள் கவலைகள் கண்ணீர்கள் யாவும் தீரவும் நாங்கள் அந்த இயேசுபிரான் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமான மணலி புதுநகர்வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நல்லாயிருங்க, மகிழ்ச்சியாயிருங்க என்று சொல்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்படி துக்கப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு வாழ்வதா அல்லது சாவதா, இல்லை இதோடு எங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதா, இல்லை எங்களுடைய காரியம் இவ்வளவுதானா, நாங்கள் எங்களுடைய காலம் அழிந்து விட்டதா என்று நினைக்கிறதான காலங்களிலே எங்களுக்காக ஒருவர் உண்டு, எங்களுடைய பாவங்களை தீர்ப்ப ஒருவர் உண்டு என்று சொல்லி இப்படியாய் எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்களுக்கு அருமையானவர்களே, நாங்கள் அந்த வார்த்தையை அன்று நாங்கள் கேட்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாங்கள் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இந்த பகுதியிலே நிற்பதற்கு நாங்கள் இல்லாமல் இருந்திருப்போம். நாங்கள் போன இடத்துல புல்லும் இருந்திருக்காது, மண்ணும் இருந்திருக்காது. ஏனெனில் அதற்கு மேலும் ஆட்களை வைத்திருப்பார்கள். எனக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளைகளிலே ஏன் இப்படி நாங்கள் சுற்றி வருகிறோம், ஏன் இப்படி நாங்கள் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறோம் என்றால், இயேசு நல்லவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராயிருந்தார், எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராய் இருந்தார், என் பாவங்களை தீர்க்க அவர் பரிகாரியாயிருந்தார் என்று சொல்லுகிறோம். என்னையா பாவம்? வாலிப வயதுக்கு ஏற்ற பாவம், பிறக்கும் போதே பாவம், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் சாபமும் தொடர்ந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் ஆட்டுவித்தது. பிரியமானவர்களே, நாங்கள் அதை சொல்ல போனால் இன்று இரவு முழுவதும் இங்கே தான் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய காரியங்களோடு கூட வந்திருப்ப ஒவ்வொரு சாட்சிகள் உண்டு. ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன், இயேசு நல்லவர், இயேசு குணமாக்குகிறவர், இயேசு மகிமை உள்ளவர், இயேசு வரப்போகிறவர், இயேசுவே அன்றி வேறொரு தெய்வம் இல்லை, இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். அவராய் இல்லாமல் இந்த உலகம் படைக்கப்படவில்லை. ஆதியும் அந்தமும் அவரே. இந்த உலகத்தை படைத்தவரும் ஆதியிலே இருந்தவரும் இனி வரப்போகிறவரும் இயேசு ஒருவரே. ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லி இந்த வேளையிலே இந்த இடத்திலிருந்து நாங்கள் புறப்படுகிறோம். பிரியமானவர்களே, அவர் கப்பர்நகூம் என்ற பகுதியிலே அவர் நடந்து போகும்போது அங்கே 100க்கு அதிபதியான ஒரு மனுஷன் வந்தார். இது எங்கேயா இருக்கிறது? வேத புத்தகத்திலே இந்த உலகம் காணாது, இந்த உலகம் முழுவதுமாய் அண்ட சராசரங்களை ஆரம்பம் முதல் முடிவு வரை சொல்லுகிற ஒரே புத்தகம் என்னுடைய பரிசுத்த வேதகாமம். அந்த வேத புத்தகத்தில் மத்தேயு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியான ஒருவர் வந்தார். இயேசு அந்த பகுதியிலே கப்பர்நகூமிலே நடந்து வருகிறார் என்று அறிந்து, 100க்கு அதிபதி என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அவர் போய் என்றால் போவதற்கும், வா என்றால் வருவதற்கும், இது எடுத்து செல் என்றால் செல்வதற்கும், அவர் அழைத்தால் ஓடி வருவதற்கும் 100க்கு மேற்பட்ட மக்கள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர் வசதி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய வேலைக்காரன் வியாதியாயிருந்தார். அவர் எத்தனையோ இடத்துகளிலே சென்று
அந்த வியாதிக்காக அவர் மருத்துவரை அணுகியிருக்கலாம், வைத்தியரை அணுகியிருக்கலாம், இன்னும் அவர் எவ்வளவோ செலவழித்திருக்கலாம். அவர் பணம் இல்லையா, எல்லா அந்தஸ்தும் இருந்தது, அவர் 100க்கு அதிபதி. அப்படியானால் இன்றைக்கு இப்பொழுது நாம் சொல்ல போனால் ஒரு குறுநில மன்னர் மாதிரி அப்படிப்பட்ட அவர் எல்லா காரியமும் இருந்தும் தன்னுடைய வேலைக்காரன் குணமாவதற்கு வழி என்ன என்று தெரியவில்லை. அப்படி அவர் கலங்கி இருக்கிற நாட்களிலே அந்த பகுதியிலே இயேசு கப்பர்நகூம் பகுதிக்கு வந்தார் என்பதை அந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்டு அவர் இயேசு வந்தார் என்றால் அங்கே விடுதலை உண்டு என்று அநேகர் சொல்லுகிறார்களே, நாம் சென்று நமக்காக அல்ல, நம்முடைய வேலைக்காரன் சுத்தமாவதற்காக, நம்முடைய வேலைக்காரன் குணமடைய நாம் அவரை வேண்டிக் கொள்வோம், அவர் குணமாக்க வல்லவர் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி நம்பி விசுவாசித்து அந்த இயேசுவிடம் வந்தார்.